காவேரி விஜய் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து வண்டி இடிக்கிற மாதிரி வரணும்னு விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை இழுத்துடுறாரு. அதனால வந்து அந்த வண்டி போயிடுது. விஜய் பார்த்துட்டு காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்படியே விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ரொம்ப பயந்துடுறாங்க. எல்லாருமே ஓடி வந்து ஒன்றும் இல்லைல்லப்பா, நல்லா காலம் தம்பி, நீ இழுத்துட்ட, இல்லைன்னா என்ன ஆகுறது? ஆனால் இந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை தம்பி, அந்த வண்டி தான் இந்த பொண்ணு ஓரமாக நின்றுது, அப்போ கூட வண்டி ஏற்றுற மாதிரி வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து ஆமாம் நானும் வாட்ச் பண்ணேன், கண்டிப்பாக அது பசுபதியோட வண்டி தான், பசுபதி வேணும் தான் இதை பண்ணியிருக்கான், வாட்டத்தை ஒன்று நிறுத்துறாவன், சும்மா விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, உடனே வந்து என்னாச்சுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை காவேரி, நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னோடனே, நீ ரொம்ப பயந்துட்டு இருக்க காவேரி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, அது ஃபாஸ்ட்டாக வந்ததா, அதனால் எங்கள் பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயந்து போயிட்டேங்க, பாப்பாவுக்கு இப்போ எதுவும் ஆகலைங்க, சரி சரி கவலைப்படாத காவேரி, ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வண்டியில் வந்து ஏறுறாரு ஆட்டோவில். அடுத்து வந்து காவேரி வந்து அப்படியே தோள் மேலே சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே தடவி கொடுக்குறாரு விஜய். கவலைப்படாத காவேரி, ஒன்றும் இல்லடி பயப்படாத அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஆறுதலாக விஜய் வந்து வந்துட்டுருக்காரு. அடுத்து வீட்டுக்கு வந்தோன்னா காவேரி ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் போய் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. என்னாச்சு தம்பி, என்னாச்சு, ஏன் காவேரி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதறி போகிறாங்க. உடனே வந்து காவேரி இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை, அங்கே வண்டி இடிக்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு, அதை பார்த்தா பயந்துட்டா, அதுக்கு தான் நைட்டில் போவாதுடின்னு அவ்வளோ சொல்கிறேன், ஏதாவது கேட்குறாளா இவ, எந்த பேச்சு கேட்க மாட்டா, இப்போ எதுவும் இல்லை தம்பி, எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி சரி அவள் வந்து பால் குடிச்சிட்டு படுக்கணும், நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு, கண்டிப்பாக அந்த பசுபதியோட வேலை தான், அந்த பசுபதி தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு ஒரு ஆட்டம் காட்டணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த பசுபதி இவ்வளோ வேலை பண்ணிட்டானா, என் காவேரியை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு வழி பண்ணுறானா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து காவேரி கிட்ட வர, காவேரி வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப பயத்தில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து, காவேரி நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடி, பயப்படாத காவேரி, நீ எவ்வளோ வந்து தைரியமான ஒரு பொண்ணு, நீயா இப்படி பயப்படுற, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இல்லைங்க எனக்கு என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது, ஆனால் பாப்பா பற்றி நான் பயந்து போயிட்டேங்க, பாப்பாவுக்கு ஏதாவதுன்னா நான் என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க. பாப்பா பயந்துட்டுருக்கோம்லங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் பயந்துருக்காது காவேரி, பயப்படாத அப்படி சொல்லிட்டு வயிறை தொட்டு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைல்ல செல்லம், நீங்கள் பயந்துட்டீங்களா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அம்மா தான் ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கா, நீங்கள் தான் அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வயது தொட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம பாப்பா இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுங்க, நம்ம பாப்பா தானே நம்மளுக்கு எல்லாமே, ஆமாடி எதுவும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோள் மேலே வந்து சாட்சி வந்து காவேரி வந்து அப்படியே பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான், சும்மா விட மாட்டேன்டா, என் காவேரி எதுக்கும் பயந்தது இல்லைடா, அவளே பயம் காட்டிட்டல, நீ அந்தளவு பயம் காட்டில, உனக்கு இருக்குடா, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாரு, அடுத்த என் காவேரி பயந்ததெல்லாம் பயம் இல்லைடா, நீ இப்போ பயப்பட போகிறல அதுதான் பெரிய பயம், உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பசுபதிக்கு கால் பண்ணுறாரு. பசுபதி வந்து விஜயா இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு வேளை நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சிச்சா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஃபோன் எடுக்கிறாரு. என்ன வேணும், எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்றாரு. என்ன சேஃப்டியாக வீட்டுக்கு போயிட்ட போல் இருக்கு அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொன்னோன்னே, எல்லாம் எனக்கு புரிஞ்சுதான் சொல்கிறேன், ஏன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா, உன் வண்டியை நான் பார்த்துட்டேன், எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னோடய பொண்டாட்டியை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்காக சரியான பிளான் பண்ணியிருப்பேன், கரெக்டாக தூக்கலான்னு நினச்சேன், ஒரு நிமிஷத்தை வந்து தூக்க முடியல அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. நான் ஒன்றும் எதுவும் செய்யலையே அப்படின்றாரு. நீ என்ன செஞ்ச ஏது செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும், அது உன் வண்டி தான் தெரியும், என் காவேரி இடிக்க வந்தது உன் வண்டி தான், அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், என் காவேரி வந்து அன்பிளான் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இங்கே பார் உனக்கு ஒரு சூப்பரான ஸ்கெட்ச் வச்சுருக்கேன், முதல்ல நீ அதுலேருந்து தப்பிக்கலான்னு பாரு, அப்புறம் என் காவேரியை என்ன பண்ணலான்னு வந்து யோசிப்பேன், என் காவேரிக்கு ஏதாவது ஒன்று நான் தாங்கவே மாட்டேன் அப்படி உனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இருக்குது, இப்போது உன்னை நீ காப்பாற்றிக்கோ, என் காவேரியை நான் காப்பாற்றிட்டேன், உன்னை யார் எப்படி காப்பாற்றுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ண விஜய் சொல்லு என்ன பண்ண அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும், அப்போ தான் தெரியும் இந்த விஜய் யாருன்னு சொல்லிட்டு. விஜய் பொண்டாட்டி மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு இப்போ தெரிஞ்சு போயணுன்னா அதிர்ச்சி அடைகிறார் பசு.